ஏற்கனவே நம்ம 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் வரக்கூடிய வடிவியல் டாப்பிக்கை ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம். அந்த ஆங்கிள்ஸ் வச்சு லைன்ஸ் இதெல்லாம் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்ட்டு. இப்போ செகண்ட் டேர்மில் வரக்கூடிய ஜாமெண்ட்ரி வடிவியல் டாப்பிக்லேருந்து இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் டேர்மில் ஜாமெண்ட்ரியில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கோணங்கள் ட்ரையாங்கிள்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல ட்ரையாங்கிள்னால் என்ன அப்படிங்கிற டெஃபினேஷனை கொடுத்துருக்காங்க. 3 நேர்கோடுகளால் அமைந்த ஒரு மூடிய உருவமே முக்கோணமாகும். தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கோணம். முக்கோணம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் 3 பக்கங்கள் இருக்கணும். முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா மூடிய உருவமாக இருக்கணும். ஏன்னா 3 பக்கம் இருந்துச்சு அப்படின்னாலே அதை நம்ம முக்கோணம்னு சொல்லுவோம். இப்போ 1 2 3 இது 3 பக்கம் இருக்குது. இதை முக்கோணம்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்ல முடியாது. பாருங்கள், 3 பக்கம் இருக்கணும். அது என்னவாக இருக்கணும்னா மூடிய உருவமாக இருக்கணும். ஏன்னா டெஃபினேஷன் கொடுக்கும்போது அந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்கன்னா தப்பு பாருங்கள். அதனால் அந்த ஒரு வார்த்தையை அவ்வளோ அடிக்கோடிட்டு சொல்கிறது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் அவங்க கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா எதெல்லாம் முக்கோணம் எதெல்லாம் முக்கோணம் இல்லை அப்படின்னு வகைப்படுத்த சொல்கிறாங்க. எது மூடி இப்போ பாருங்கள், இது 3 பக்கம் இருக்குது ஆனால் மூடிய வடிவமாக இல்லை. இது 3 பக்கம் இருக்குது, மூடிய வடிவமாக இல்லை. இதுவும் 3 பக்கம் இருக்குது ஆனால் இது முக்கோணம் இல்லை. ஏன்? 3 நேர்கோடுகளால் அமைந்தன்னு கொடுத்தாங்க. இங்கே நேர்கோடு இல்லை பாருங்கள், வளைகோடு இருக்குது. அப்போ இதுவும் முக்கோணம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா 4 பக்கங்கள் இருக்குது, முக்கோணம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு இதுக்காக கொடுத்துருக்காங்க. இருந்தால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்ரு. ஏன்னா இதை மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு அந்த மூடிய வடிவமா இல்லையான்னு கண்டிப்பாக இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் இதை முக்கோணம் தான் சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அது இது கூட பார்த்த உடனே டக்குன்னு முக்கோணம் மாதிரி தெரிஞ்சிடும். ஆமாம் முக்கோணம் தானே சூஸ் பண்ணிவிடுவோம். அவங்க 4 படத்தை கொடுத்துட்டு எது முக்கோணம்னு கேட்குறாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். மூடிய வடிவமாக இருக்கணும், நேர்கோடாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தது முக்கோணம் பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை கூறுகள் சிலதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதில் இந்த முனைகள் அதை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதில் ஏபிசி அப்படிங்கிற ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கிறாங்க. இந்த முக்கோணத்தை எழுதும்போது எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படின்னா முக்கோணம் ஏபிசின்னு எழுதலாம். ஏபிசி இப்படி எழுதலாம். பிசிஏ இப்படியும் எழுதலாம். சிஏபி இந்த மாதிரியும் எழுதலாம். சரிங்களா? ஸோ எழுதும்போது எப்படி வேணாலும் எழுதலாம். விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்க? ஆன்டி கிளாக் வைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த முக்கோணத்தை அவங்க எப்படி எழுதலாம்னு சொல்லும்போது இதில் அவங்க ஏசிபின்னு சொல்லலை பாருங்கள். இதில் கவனித்து பாருங்களேன். அவங்க என்னென்னு எழுதலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசின்னு தான் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலையும் ஏசிபின்னு எழுதலாம்னு சொல்லலை பாருங்கள். ஏன்னா பொதுவாக எழுதும்போது ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தான் அந்த பேர் வைப்பாங்க. இங்கே அதை பற்றி அவங்க சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக இதில் இந்த ஏபி பிசி சிஏ இது 3 கோடு துண்டு சேர்ந்து தான் அந்த முக்கோணத்தை உருவாக்குது இல்லையா? இது 3த்தையும் பக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி இது 3த்தையும் கோணங்கள்னு சொல்லுவோம். சிங்கிள் லெட்டராகவும் சொல்லலாம், 3 லெட்டராகவும் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். அங்கே கோணங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அங்கே சொல்லியிருக்கோம். ஸோ இதை கோணங்கள்னு சொல்லலாம். இந்த 2 பக்கங்கள் வெட்டிக்குது பார்த்தீங்களா? இப்போ ஏபி இந்த பிசி இது 2 வெட்டிக்கக்கூடிய இந்த இடத்த என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா முனை, வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். மொத்தம் 3 முனை இருக்கும். சரிங்களா? அப்போ சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏபிசி ஆகிய 3 முனைகள் ஆகும். அப்போது ஒரு முக்கோணங்கிறதுல 3 பக்கங்கள், 3 கோணங்கள், 3 முனைகள் இருக்கும். டெட்டு டிஆர்பிலாம் பொறுத்த வரைக்கும் இதையே கொஸ்டினாக கேட்பாங்க. போன முறை அடுத்தடுத்த கோணங்களை வச்சு இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ 3 பக்கங்கள், 3 கோணங்கள், 3 முனைகள் இருக்கக்கூடியதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒரு சிந்திக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரே நேர்கோட்டில் அமைந்த 3 புள்ளிகளை கொண்டு ஒரு முக்கோணம் வரையலாமா? ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 3 புள்ளிகள் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு முக்கோணம் வரைய முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஒரே நேர்கோட்டில் அமைந்த 3 புள்ளிகளை வைத்து முக்கோணம் வரைய இயலாது. ஏன்னா இதை வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் கிடைக்குன்னா ஒரு நேர்கோடு தான் கிடைக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு புள்ளியாவது அந்த நேர்கோட்டில் இல்லாமல் தனிச்சு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் முக்கோணம் வரை. 2 புள்ளி ஒரு நேர்கோட்டில் இருக்கலாம், ஒன்று தனியாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் ஒரு முக்கோண நூலில் வரைய முடியும். சரிங்களா? அடுத்தது முக்கோணத்துடைய வகைகளும் பண்புகளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முக்கோணத்தோட 3 கோணங்களும் வேறு வேறாக இருந்துச்சுன்னா அதோட 3 பக்கங்களும் வேறு வேறாக தான் இருக்கும். இதை கோணங்களை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க டெட்டில் போன முறை. 2 கோணங்கள் இணையாக இருக்குது, சமமாக இருக்குது அப்படின்னா எத்தனை பக்கங்கள் சமமாக இருக்கும், இல்லை அது என்ன முக்கோணம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? 3 கோணமும் வேறு வேறவாக இருந்துச்சுன்னா 3 பக்கங்களும் வேறு வேறவாக இருக்கும். இதோ கேட்டிருக்காங்க பாருங்கள். 2 கோணங்கள் சமமாக இருந்தால் 2 பக்கங்கள் சமமாக இருக்கும். 3 கோணமும் சமமாக இருந்தால் 3 பக்கமும் சமமாக இருக்கும். இப்படி 3 பக்கமும் சமமாக இருக்குன்னும் போது மட்டும் அந்த 3 கோணமும் என்னவாக இருக்கும்னா 60 டிகிரியாக இருக்கும். ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களுடைய கூடுதல் 180 டிகிரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதை யூஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. சரிங்களா? அடுத்ததாக பக்கங்களுடைய அடிப்படையில் முக்கோணத்தை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று அசமபக்க முக்கோணம், அதாவது 3 பக்கமும் வேறு வேறவாக இருந்துச்சுன்னா. இரு சமபக்க முக்கோணம்,
2 பக்கம் சம அளவுடையதாக இருந்துச்சுன்னா 3 பக்கம் வேறு வேறு இருந்தால் அசம பக்க முக்கோணம் ஸ்கேலன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. 2 பக்கம் ஒன்றா இருந்தால் இருசம பக்க முக்கோணம் ஐசோசஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. 3 பக்கமும் ஈக்குவலாக இருந்ததுன்னா சமபக்க முக்கோணம் ஈக்குவல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே சில உதாரணங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன முக்கோணம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 6, 7, 8 3ம் வேறு வேறு அளவாக இருக்கிறதால அசமபக்க முக்கோணம். 5, 5, 5 3 சமமாக இருக்கிறதால இது சமபக்க முக்கோணம். 2.2, 2.5, 3.2 3ம் வேறு வேறு, அப்போ அசமபக்க முக்கோணம். 7, 7, 10 என்ன வரும்? வெரி குட், இரு சமபக்க முக்கோணம். 5வது கேள்வி சொல்லுங்கள் பார்க்கலாம். குட், சமபக்க முக்கோணம். 6வது வெரி குட், இரு சமபக்க முக்கோணம். சரிங்களா? ஸோ இதை தெரிஞ்சு அவங்க இது மாதிரியும் கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது ஏற்கனவே சொன்னது பக்கங்களை வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கோணங்களின் அடிப்படையில் முக்கோணத்தை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று குறுங்கோண முக்கோணம். 3 கோணமே குறுங்கோணமாக இருந்துச்சுன்னா, குறுங்கோணம்னா என்னங்கிறத போன வீடியோவில் சொல்லியிருக்கோம், 0 to 90க்குள்ளே. அதே மாதிரி ஏதேனும் ஒரு கோணம் விரிகோணம் செங்கோணமாக இருந்துச்சு, அதாவது 90 டிகிரி இருந்துச்சுன்னா அது செங்கோண முக்கோணம். ஏதேனும் ஒரு கோணம் விரிகோணமாக, அதாவது 90 to 180க்குள்ளே இருந்துச்சுன்னா அது விரிகோண முக்கோணம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குறுங்கோண முக்கோணத்தில் 3மே குறுங்கோணமாக இருக்கும். செங்கோண முக்கோணத்தில் 3 செங்கோணமெல்லாம் இருக்காது. 3 செங்கோணமாக வச்சுலாம் நம்ம எங்கே படம் வரைகிறது, முக்கோணம் வரைகிறது? சரியா? செங்கோண முக்கோணத்தில் ஒரு கோணம் மட்டும் செங்கோணமாக இருக்கும். விரிகோண முக்கோணத்துலையும் அப்படி தான், ஒரு கோணம் மட்டும் விரிகோணமாக இருக்கும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் இவற்றை முயல்களில் பாருங்கள். இதுலேயும் அதே மாதிரி தான், அங்கே பக்கங்களை கொடுத்த மாதிரி இங்கே கோணங்களை கொடுத்துருக்காங்க. 3ம் 60, 60, 60, அப்போ குறுங்கோண முக்கோணம். 50, 40, 90 1 செங்கோணம் வந்துடுச்சு, அப்போனா இது செங்கோண முக்கோணம். 60, 30, 90 1 90 வந்துடுச்சு செங்கோணம். நீங்கள் இது 2 குறுங்கோணமாக இருக்கேன்னு குறுங்கோணம் பார்த்துக்கூடாது. விரிகோணமும் செங்கோணமும் அதில் இல்லையான்னு பார்த்துட்டு தான் குறுங்கோண முக்கோணமா இல்லையான்றதை சொல்லணும். அப்போ இதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். 95 வந்துடுச்சு. ஸோ இது என்ன முக்கோணமாக இருக்கும்? வெரி குட், விரிகோண முக்கோணம். 110, அப்போ இது என்ன முக்கோணமாக இருக்கும்? விரிகோண முக்கோணம். 150 விரிகோண முக்கோணம். நீங்கள் என்ன இந்த 3 ஆங்கிளையும் கூட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே என்ன தான் வரும் அப்படின்னா 180 டிகிரி தான் வரும். ஏன்னா முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டணுன்னா 180 டிகிரி. சரிங்களா? ஸோ சும்மா நீங்கள் வேணால் ஆட் பண்ணி பாருங்கள் அதை. அடுத்தது உங்களுக்கு தெரியுமான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களும் குறுங்கோணங்களாக இருக்கலாம், ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட கோணங்கள் செங்கோணங்களாகவோ விரிகோணங்களாகவோ இருக்காது. இப்போ நம்ம சொன்னது தான் பாருங்களேன், 3மே குறுங்கோணமாக இருக்க முடியும், ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட 2 கோணமோ 3 கோணமோ செங்கோணமாகவோ விரிகோணமாகவோ இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது பாருங்கள், அது ஒரு முக்கோணமே வராதுன்றது தான் அழகாக அவங்க படம் போட்டு காட்டியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது முக்கோண சமனின்மை பண்பு. இது ரொம்ப முக்கியமாக, இதை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு முக்கோணத்தின் எவையேனும் இரு பக்க அளவுகளின் கூடுதல் 3வது பக்க அளவை விட அதிகமாக இருக்கும். ஆமாம், இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா முக்கோண சமனின்மை பண்பு அப்படின்றாங்க. என்ன விளக்கம்னா, இப்படி ஒரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3, 4, 5 சென்டிமீட்டர்னு அளவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் 2 சின்ன பக்கங்கள் எது? 3, 4. 3, 4 கூட்டிங்கன்னா 7. கண்டிப்பாக இந்த 7ங்கிறது இந்த 3வது பக்கத்தை விட பெருசாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுதான் அவங்க பக்கங்களை வச்சு கொடுத்துருப்பாங்க. ஏபியும் பிசியும் ஆட் பண்ணிங்கன்னா அது ஏபியும் பிசியும் ஆட் பண்ணோன்னா அது கண்டிப்பாக சிஏ விட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பிசியும் சிஏவையும் ஆட் பண்ணோன்னா அது பிசியை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு இதுவாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சிம்பிள்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. புரியுதா? ஸோ சமநிலை பண்புனா ஏதாவது 2 பக்கத்தை நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே இவங்க சொல்லும்போது எவையேனும்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக நம்ம செக் பண்ணுறதுக்கு பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 2 சின்ன பக்கத்தை எடுத்துப்போம். 2 சின்ன பக்கத்தை எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணி அது 3வது பக்கத்தை விட பெருசாக இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் கண்டிஷன் என்ன, எந்த 2 பக்கத்தை எடுத்து ஆட் பண்ணிங்கனாலும் அது இன்னொரு பக்கத்தை விட பெருசாக தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் எவையேனும் இரு பக்கங்கள் கொடுக்கப்பட்டிருப்பின் 3வது பக்கமானது இரு பக்கங்களின் வித்தியாசம் மற்றும் கூடுதல் ஆகியவற்றின் இடையில் அமையும். இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். ஒரு முக்கோணத்தின் எவையேனும் ஏதாவது 2 பக்கத்தை கொடுத்துட்றாங்க, நமக்கு 3வது பக்கம் கேட்குறாங்க. ஒரு முறை டெட்டில் கேட்டிருக்காங்க, 2 பக்கத்தை கொடுத்துட்டு 3வது பக்கத்தை கேட்குறாங்கன்னா அந்த 2 பக்கத்தோட வித்தியாசம் மற்றும் கூடுதல் அது இடத்தையும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும், அதுக்கு நடுவில் தான் 3வது பக்கம் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு முக்கோணத்தோட 2 பக்கங்கள் அவங்க கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்றாங்க. கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு 3வது பக்க அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த 7ஐயும் 12ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன வருது? 19. 12ல் 7 போயிடுச்சுன்னா 5. ஸோ நம்மளோட ஆன்சர் இந்த 5க்கும் 9க்கும் நடுவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வித்தியாசம் மற்றும் கூடுதல் ஆகியவற்றுக்கு இடையில் அமையும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக குறிப்பு பாருங்கள். 3 பக்க அளவுகளும் சமமெனில்
உறுதியாக முக்கோணம் அமைக்க இயலும். அது பிரச்சனையே கிடையாது. 3 பக்கம் சமம்னா நீங்கள் 2 கூட்டி பார்த்து 3வது பக்கத்தோட பெருசாக வருதா அப்படின்னு பார்க்க வேண்டியது கிடையாது. 3 பக்கமும் சமம்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா முக்கோணத்தை அமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன முக்கோணமாக இருக்கும்? எஸ், சமபக்க முக்கோணமாக இருக்கும். சரிங்களா? இதில் பாருங்கள், ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 7 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் ஆகிய பக்க அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா? இதுதான் நம்ம என்ன பண்ணுறதுன்னா சின்ன அளவுகள் 2 எடுத்துக்கிறது. 7 5 12, 12ங்கிறது 10 விட பெருசு தான். அப்போ கண்டிப்பாக முக்கோணம் அமைக்க இயலும். 8 3 4 சென்டிமீட்டர் பக்க அளவுகளை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலுமா? சின்ன அளவுகள் 2 எடுத்துக்கணும். 3 4 7, 7ங்கிறது 8 விட சின்னதாக எடுத்து பாருங்கள். 2 கூட்டினா வரக்கூடிய ஆன்சர் 3வது பக்கத்தை விட பெருசாக இருக்கணும். ஆனால் இங்கே சின்னதாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா முக்கோணத்தை அமைக்க இயலாது. இந்த ஆப்ஷன்லாம் கீழே கொடுத்துருவாங்க. ஏபிசியில் கொடுத்துட்டு இதில் எதை வச்சு முக்கோணத்தை அமைப்பீங்கன்னு கேட்பாங்க. அப்போ இது உங்களுக்கு யூஸ் ஆகும். மொத்தமாக எடுத்து பார்க்குறத விட சின்னதாக இருக்கிற 2 அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இப்படி தான் கேட்டிருக்காங்க. முக்கோணத்தை அமைக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அப்படி முடியும்னா முக்கோணத்திட்ட வகை என்னன்னு கேட்குறாங்க. நான் பாருங்கள், 7 6 சின்ன நம்பர் 2 எடுத்துக்கோங்க. 7 6 13, 10 விட அதிகம் தான். முக்கோணம் அமைக்க முடியும். 3 வேறு வேறு அளவாக இருக்கிறதால என்னவாக இருக்கும்னா அசமபக்க முக்கோணமாக இருக்கும். 10 8 8 சின்ன நம்பர் 2, 8 8 16, 10 விட அதிகம் தான். முக்கோணம் அமைக்க இயலும். அது என்ன வகையாக இருக்கும்? 2 பக்கம் சமமாக இருக்கிறதால இரு சமபக்க முக்கோணமாக இருக்கும். இதில் சின்ன அளவுகள் 2 எடுத்தோம் அப்படின்னா 7.3 6.8 7 6 13, கண்டிப்பாக 8.5 விட பெருசாக தான் இருக்கும். முக்கோணம் அமைக்க முடியும். அதே நேரம் அசமபக்க முக்கோணமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இதோ 4வது பாருங்களேன். 4 5 9, 9ங்கிறது 12 விட கம்மியாக வருது. அப்போ இது என்ன பண்ண முடியாது? முக்கோணத்தை அமைக்க முடியாது. முக்கோணத்தையும் அமைக்காதுன்னா முக்கோணத்தின் வகையும் சொல்ல முடியாது. இங்கே அசமபக்க முக்கோணம்னு சொல்கிற போகிறீங்க. முக்கோணத்தையும் அமைக்காது. அப்போ முக்கோணமே கிடையாதுன்னு போது வகையெல்லாம் சொல்ல முடியாது. மீதி இருக்கிற 2 3 கேள்விகளை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக கோணத்தை வச்சு கேட்டிருக்காங்க பாருங்கள். 80 டிகிரி 30 டிகிரி 40 டிகிரி ஆகிய கோண அளவுகளை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலுமா? முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டினா எத்தனை டிகிரி வரணும்? 180. 80 ஒரு 30 110 ஒரு 40 150 தான் வருது. அப்போ இதையும் என்ன பண்ண முடியாது? முக்கோணத்தை அமைக்க முடியாது. சிந்திக்க ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் 2 பெரிய பக்கங்களின் வித்தியாசம் 3வது பக்கத்தை விட குறைவாக இருக்குமா? ஒரு முக்கோணத்தில் 2 பெரிய பக்கத்துடைய வித்தியாசம் 3வது பக்கத்தை விட கம்மியாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? இங்கே வாங்க, இங்கே இருக்கிற ஆப்ஷனே எடுத்துக்கலாமே. இது முக்கோணத்தை அமைக்கும் தான் பார்த்தோம். 7 10 6. அவங்க என்ன சொல்கிறாங்க? 2 பெரிய பக்கங்களின் வித்தியாசம். 2 பெரிய பக்கம் எது? 7 10. 10 அதோடைய வித்தியாசம்னா மைனஸ் பண்ணணும். 10ல் 7 போயிடுச்சுன்னா 3. இது 3வது பக்கத்தை விட குறைவாக இருக்குமா? ஆமாம். 2 பெரிய பக்கத்துடைய வித்தியாசம் 3வது பக்கத்தோட எப்படி இருக்குது அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் தேவைன்னா இன்னும் வேறு ஏதாவது 2 3 இதுக்கு கூட இதை செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே கூட பார்க்கலாம் பாருங்கள். 10ல் 8 போயிடுச்சுன்னா 2. 2ன்றது கண்டிப்பாக 8 விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ கரெக்டு தான். இதையே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. சார் ஏன் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இது நமக்கு தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. ஒரு முக்கோணத்தின் 2 பெரிய பக்கங்கள் வித்தியாசம் 3வது பக்கத்தை விட குறைவு அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி கேட்பாங்க 4 ஆப்ஷனை கொடுக்கும்போது. சரியா? அடுத்தது இன்னொரு சிந்திக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு செங்கோண முக்கோணத்தில் மற்ற 2 கோணங்கள் எந்தெந்த அளவுகளை பெற்றிருக்கலாம்? மற்ற 2 கோணமும் கண்டிப்பாக என்ன அளவை தான் பெற்றிருக்கோம் அப்படின்னா குறுங்கோண அளவை தான் பெற்றிருக்கும். ஏன்னா அது செங்கோண முக்கோணம். 1 90 டிகிரி ஆகிடுது. 3 கோணத்தை கூட்டினா 180 டிகிரி வரணும். அப்போ மீதி 2 கூட்டினாலே எனக்கு என்ன தான் வரணும்? 90 தான் வரணும் போது கண்டிப்பாக அது 2 என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா குறுங்கோணமாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ குறுங்கோணம்ன்றது ஆன்சர். அடுத்து பாருங்கள், இதில் பயிற்சியில் ஒரு சில கேள்விகள் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு டாபிக் வைஸ் என்னென்ன தேவையோ நான் அதை மட்டும் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு முக்கோணத்திலும் குறைந்தபட்சம் டேஷ் குறுங்கோணங்கள் இருக்கும். எந்த முக்கோணத்தை எடுத்தாலும் குறைஞ்சபட்சம் அதில் எத்தனை குறுங்கோணமாவது இருக்கும்னா 2 குறுங்கோணமாவது இருக்கும். செங்கோண முக்கோணத்தில் 2 குறுங்கோணம் இருக்கும். விரிகோண முக்கோணத்தில் 2 குறுங்கோணம் இருக்கும். குறுங்கோண முக்கோணத்தில் மட்டும்தான் 3 குறுங்கோணம் இருக்கும். அவங்க அதுதான் குறைந்தபட்சம்னு கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது, ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களும் வெவ்வேறானவை எனில் அது அசமபக்க முக்கோணம். முடிஞ்சிச்சு. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? 3 பக்கம் வேறு வேறு இருந்துச்சுன்னா அதை அசமபக்க முக்கோணம், ஸ்கேலன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, இரு சமபக்க முக்கோணத்தில் 2 கோணங்கள் சமம். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் இப்போ தான் பார்த்தோம் 180 டிகிரி. ஒரு செங்கோண முக்கோணத்தில் 2 பக்கங்கள் சமம் எனில், செங்கோண முக்கோணத்தில் 2 பக்கம் பாருங்கள், இது செங்கோண முக்கோணம், இது 90 டிகிரி. கண்டிப்பாக கர்ணம் வந்து இது 2த்துக்கும் சமமாக இருக்க போகிறது கிடையாது. இந்த 2 பக்கமும் சமமாக இருக்குது அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம்னா இரு சமபக்க செங்கோண முக்கோணம்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? சேர்த்து சொல்லுவோம். இரு சமபக்க செங்கோண முக்கோணம் அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? அடுத்தது இதே பேஸ் பண்ணி ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனைத்து பக்கங்களும் வெவ்வேறானவை.
எல்லா பக்கமும் வேறு வேறவாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அசமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஏதேனும் ஒரு கோணம் செங்கோணம், ஏதாவது ஒரு கோணம் செங்கோணமாக இருந்துச்சுன்னா அது செங்கோண முக்கோணம். ஏதேனும் ஒரு கோணம் விரிகோணமாக இருந்துச்சுன்னா விரிகோண முக்கோணம். எவையேனும் இரு பக்கங்கள் சமமாக இருந்துச்சுன்னா இரு சமபக்க முக்கோணம். 3 பக்கங்களும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா சமபக்க முக்கோணம். கரெக்டுங்களாமா? ஸோ நம்ம படித்ததே தான் பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு முக்கோணத்தின் இரு கோணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன, 3வது கோணம் காண்க. இதில் நான் ஏதாவது 2 மட்டும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், மீதி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 80 60 கூட்டினா 140. கரெக்டாக? ஒரு முக்கோணத்துக்கு மொத்தம் 180 டிகிரி வரணும். அப்போ 180 40 கழிச்சோன்னா 40. இந்த கேள்வியோட செய்கிறேன். 80 85 ஒரு 55 கூட்டணும் அப்படின்னா இதுக்கு அதே தான் வருது பாருங்களேன். சரிங்களா? 140. அப்போ 180 140 கழிச்சோன்னா அப்போ இன்னொரு கோணம் 40 டிகிரி. மீதி இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? போடலாம் இல்லை, எல்லாம் கொஞ்சம் சிம்பிளான விஷயங்கள்ன்றதால உங்களையே போட சொல்கிறேன். ஓகேவா? அடுத்தது, நான் 3 கோணங்களும் 60 டிகிரியாக கொண்ட ஒரு மூடிய உருவம் ஆவேன். நான் யார்? 3 கோணமும் 60 டிகிரி. அப்போ 3 கோணமும் சமம்னா அது கண்டிப்பாக என்ன முக்கோணமாக இருக்கும்? எஸ், சமபக்க முக்கோணமாக இருக்கும். அப்போ அந்த வடிவம் யார் அப்படின்னா சமபக்க முக்கோணம். சரிங்களா? அடுத்ததாக இங்கே ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஒரு பாருங்கள், இந்த கோடுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 3மே சம அளவுன்றது அர்த்தம். அப்போ 3 பக்கமும் சமமாக இருக்கிறதால இது ஒரு சமபக்க முக்கோணம். அடுத்தது, ஒரு முக்கோணத்தின் அனைத்து கோணங்களும் செங்கோணத்தை விட குறைவு, அதாவது குறுங்கோணம். செங்கோணத்தை விட குறைவுனா குறுங்கோணம். அப்போ அது என்ன முக்கோணமாக இருக்கும் அப்படின்னா குறுங்கோண முக்கோணமாக இருக்கும். சரியா? ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்கள் 5 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர் எனில் 3வது பக்கம். இப்போ சொன்ன மாதிரி யோசிக்கலாம். அதாவது அளவு பார்த்தீங்கன்னா 5க்கு 9ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 14, 9ல் 5 போயிடுச்சுன்னா 4. ஸோ ஆன்சர் 4க்கும் 14க்கும் நடுவில் இருக்கணும். 4க்கும் 14 வரக்கூடாது. அப்போ 4 கிடையாது, 14 கிடையாது. 3ன்றது 4 விட கம்மி. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 5 சென்டிமீட்டர்னு வரும். இப்படி ஒரு முடிவு பண்ணலாம். இப்போ 2 நம்பர் வந்துடுச்சு, 2 நம்பர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த 3வது பக்கம் போது கண்டிப்பாக இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க. இது 2த்தையும் கூட்டுறோம், இது 2த்தையும் கழிக்கிறோம். அது 2த்துக்கு நடுவில் தான் நமக்கு அந்த 3வது பக்கம் வரணும். 2 வந்துருச்சுன்னா அது 2மே வராது மாதிரி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக அப்படி வராத மாதிரி தான் கொடுப்பாங்க. புரியுதா? இது ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் பாருங்கள். ஸோ ஆப்ஷன் ஏ 5 சென்டிமீட்டர். அடுத்தது, ஒரு செங்கோண முக்கோணத்தின் கோணங்கள். ஒரு செங்கோண முக்கோணத்தில் என்னென்ன கோணம் இருக்கும்? ஒரு செங்கோணம் இருக்கும், 2 குறுங்கோணம் இருக்கும். எங்கே இருக்குது? 2 குறுங்கோணம், ஒரு செங்கோணம். சரியா? சமபக்க முக்கோணமானது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஒரு குறுங்கோண முக்கோணமாக தான் இருக்கும். ஏன்னா சமபக்க முக்கோணத்தில் 3மே எத்தனை டிகிரி அப்படின்னா 60 டிகிரி. அப்போ 60 60 60ன்னும் போது 3மே குறுங்கோணமாக இருக்கிறதால சமபக்க முக்கோணம் எப்போவுமே என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஒரு குறுங்கோண முக்கோணமாக தான் இருக்கும். அடுத்தது பாருங்கள், அடுத்து என்ன டாபிக் சொல்லியிருக்காங்க. முதல்ல சொன்னது ஃபுல்லாக முக்கோணங்களை வச்சு. இப்போ இங்கே சொல்லியிருக்கிறது செங்குத்து கோடுகள். செங்குத்து கோடுகள் அந்த கணித உபகரண பெட்டியில் இருக்கக்கூடிய வடிவத்தை வச்சு சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம ஜாமெட்ரி பாக்ஸில் 2 மூலை மட்டங்கள் இருக்கும். கரெக்டாக? ஒரு மூலை மட்டத்தில் இருக்கக்கூடிய கோண அளவு, இது ஒரு முறை முன்னாடி டெட்டில் கேட்டது, 2014 நினைக்கிறேன். அந்த டெட்டில் இதை கேட்டிருந்தாங்க. அந்த ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்கக்கூடிய மூலை மட்டத்தில் இருக்கக்கூடிய கோண அளவுகள் பாருங்கள். 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. இன்னொன்று 45 டிகிரி, 45 டிகிரி, 90 டிகிரி. இது முக்கியம் பாருங்கள். ஸோ அந்த 2 மூலை மட்டத்திலையும் 30 60 90, 45 45 90ன்னு 2 அளவுகள் இருக்கும். அந்த 2 மூலை மட்டத்துலையும் அளவுகள் இருக்கும். சரிங்களா? ஸோ செங்கோணத்தை உருவாக்கும் 2 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் அளவுகள் குறிச்சிருப்பாங்க. அந்த மூலை மட்டம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அளவுகள் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் குறிச்சிருப்பாங்க. இதை கவனித்து வச்சுக்கோங்கம்மா, இம்பார்ட்டண்ட்டானது இது. சரியா? அடுத்தது, மூலை மட்டத்துடைய பயன்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 30 டிகிரி, 40 டிகிரி, 60 90 ஆகிய கோணங்களை அமைக்கிறதுக்கும் இணை கோடுகள் மற்றும் செங்குத்து கோடுகள். இணை கோடுகள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இப்படி இணையாக போகும். செங்குத்து கோடுகள்னால் 1க்கு 1 90 டிகிரியில் இருக்கும். இதை வரைகிறதுக்கு பயன்படுது. வடிவங்களுடைய உயரத்தை அளக்கிறதுக்கு பயன்படுது. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதோடைய பயன் என்ன அப்படின்ட்டு 3த்துக்குமே யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஆப்ஷனை கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்த பாருங்கள், உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் P என்ற புள்ளியிலிருந்து AB என்ற கோடு தொண்டிற்கு வரையப்படும் செங்குத்து கோடு Q என்ற புள்ளியில் சந்திக்கிறது எனில் Q ஆனது செங்குத்து கோட்டின் அடி ஆகும். இதோ இருக்குது பாருங்கள், இது AB என்ற கோடு, P இப்படி வரையும் போது இது சந்திக்குது பார்த்தீங்களா? இந்த Qவை தான் செங்குத்து கோட்டோட அடி அப்படின்னுவோம். செங்குத்து அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு இந்த குறியீடை யூஸ் பண்ணுவோம். Tயை தலைகீழாக போடுவோம் இல்லையா? அந்த மாதிரியான சிம்பிள் செங்குத்து, பெர்பெண்டிகுலர் அப்படின்னு இங்கிலீஷில் படிப்பாங்க. ஸோ PQ செங்குத்து AB, இந்த PQ ABக்கு செங்குத்து அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? இந்த Tயை தலைகீழாக போடுற குறி, இது செங்குத்து கோடு. அடுத்தது பார்க்குறது இணைக்கோடு. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். இணைக்கோடுகள் ஒரே மாதிரி லென்த்து ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், சம நீளமுடையதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. லென்த்து ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இணையாக இருக்கணும். சரிங்களா? இணையாக இருக்கணும்னா அந்த மாதிரி. அடுத்ததாக சிந்திக்க,
ஆங்கில பெரிய எழுத்துக்களில் உள்ள இணைகோடு எழுத்துக்களை அடையாளம் கண்டு எழுதுகள் எழுதியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஈன்ற எழுத்து எடுத்துக்கிறோன்னா 1 2 3 இணைகோடு இருக்குது. எஃப்ஐ எடுத்துக்கிறோன்னா பாருங்கள் 1 2 2 இணைகோடு இருக்குது. எஸ்ஸில் இணைகோடு இருக்கா? கிடையாது. பாருங்கள், கோடாக இருக்கணும், வளைஞ்சிருக்கிறத சொல்லக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிற எழுத்துக்களை நீங்கள் வேணால் சும்மா எழுதி பாருங்கள், என்னென்ன எழுத்து வருது. ஏ வருமா, பி? ஏ வருமா இணைகோடுகளில்? இப்படி போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஏவில் இருக்கிறது இணைகோடா? சார் இது இணைகோடு கிடையாது. இது இந்த பக்கம் போகுது, இது இந்த பக்கம் போகுது பாருங்கள். இது இப்படி போச்சுன்னா இதுவும் இப்படி போகணும். ஹெச் எழுதுனீங்கன்னா ஹெச் இணைகோடு. சரிங்களா? ஏ இணைகோடு கிடையாது. ஹெச் கூட பாருங்கள், இது ரெண்டும் இணைகோடு. இது ரெண்டுத்துக்கும் இந்த நடுவில் போடுற கோடு செங்குத்து கோடு கரெக்டாக 90 டிகிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் லெட்டர்ஸை வச்சு கூட சும்மா இதை செஞ்சு பார்க்கலாம். அடுத்தது, ஒரு இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தின் கோணங்கள் யாவை? இரு சமபக்க செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம்னா 90 டிகிரி. இரு சமபக்கம்னா 2 பக்கம் சமமாக இருக்கணும். அப்போ மீதி இருக்கிற 2 பக்கம் என்னவாக இருக்கும்? 45 டிகிரி 45 டிகிரியாக இருக்கும். ஸோ இதையும் தனியாகவே ஒரு கொஷினாக கேட்பாங்க. 90 45 45. சரியா? கொடுக்கப்பட்ட முக்கோணம் எவ்வகையை சார்ந்தது? பாருங்கள், 2 பக்கம் சமமாக இருக்குது. அப்போ இரு சமபக்க முக்கோணம். இந்த ஆங்கிள் பார்க்கும்போதே தெரிஞ்சு பாருங்கள், விரிகோணமாக இருக்குது. அப்போ இரு சமபக்க விரிகோண முக்கோணம் இது இருக்குது பாருங்கள். இரு சமபக்க விரிகோண முக்கோணம். அடுத்தது 3வது, பின்வருவனவற்றுள் பொருத்தம் இல்லாதது எது? இரு சமபக்க விரிகோண முக்கோணம், இரு சமபக்க குறுங்கோண முக்கோணம், சமபக்க விரிகோண முக்கோணம், சமபக்க குறுங்கோண முக்கோணம். நல்லா பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னோம், 3 பக்கமும் சமமாக இருக்குனாலே அது கட்டாயம் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா குறுங்கோண முக்கோணமாக தான் இருக்கும். அப்போ சமபக்க விரிகோண முக்கோணன்றது தப்பு. மீதி எல்லாத்தையும் வரையலாம். சமபக்க முக்கோணத்தில் விரிகோண முக்கோணம் வரைய முடியாது. ஸோ இதுதான் சரியா? அடுத்ததான், ஒரு இரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு கோணம் 124 டிகிரி எனில் மற்ற இரு கோணங்களை கண்டுபிடி. ஒரு கோணம் 124, மொத்தம் 180. அதில் இப்போ நம்ம 124 போயிடுது. அப்போ 124 போயிடுச்சு அப்படின்னா மீதி 56 டிகிரி வருது. கரெக்டாக? அது இரு சமபக்க முக்கோணம் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 56 2ஆக பிரிக்கிறோம், 2 சமமாக பிரிக்கிறோம். அப்போ மீதி இருக்கிற 2 கோணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 28 டிகிரி 28 டிகிரியாக இருக்கும். முடிஞ்சிச்சு. சரிங்களா? அதுதான் அவங்க கேட்டிருக்கிறது. அடுத்தது 7வது பாருங்கள், 90 டிகிரி 90 டிகிரி 0 டிகிரி ஆகிய கோணங்களை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா? முடியாது. ஏன்? ஒரு முக்கோணத்தில் 2 செங்கோணங்கள் இருக்காது. கூட்டினா 180 வருதே சார், முக்கோணம் போட முடியும்னு சொல்லக்கூடாது. 2 செங்கோணம் இருக்காது. 0 டிகிரின்றது அப்படியே நேர்கோடு ஆகிடும். நம்ம அதை எப்படி முக்கோணமாக அமைக்க முடியும்? சரிங்களா? ஸோ இந்த அளவு வச்சு 90 90 0ங்கிறத வச்சு ஒரு முக்கோணம் அமைக்க இயலாது. ஓகேங்களா? அடுத்ததான் 8வது பாருங்கள், பின்வருவனவற்றுள் எது சரியான கூற்று? ஏன்? ஒவ்வொரு சமபக்க முக்கோணமும் ஒரு இரு சமபக்க முக்கோணம் ஆகும். ஒவ்வொரு இரு சமபக்க முக்கோணமும் ஒரு சமபக்க முக்கோணம் ஆகும். ஒவ்வொரு சமபக்க முக்கோணத்துலையும் 2 பக்கம் சமமாக இருக்கும் அப்படிங்கிறதால அது வேணால் நம்ம இரு சமபக்க முக்கோணம்னு சொல்லலாமா இருக்கும். ஆனால் இரு சமபக்க முக்கோணத்தில் 3 பக்கமும் சமமாக இருக்காது, 2 பக்கம் தான் சமமாக இருக்குன்றதால இது சமபக்க முக்கோணம் நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? 9, ஒரு இரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு கோணம் 70 டிகிரி எனில் மற்ற இரு கோண அளவுகள் என்னென்னவாக இருக்கலாம்? இந்த கேள்விக்கு இந்த கேள்விக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு இரு சமபக்க முக்கோணத்துடைய கோணம் 124ன்னு சொல்லிட்டாங்க. மீதி 2 கோணம் எழுதும்போது ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. ஏன்னா ஒன்று 24னா இன்னொன்று 124 வராது. ஆனால் இங்கே ஒரு 70னா இன்னொன்றும் 70 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக இரு சமபக்க முக்கோணத்தில். அப்போ 70 140 போயிடுச்சு. மீதி இன்னொன்று என்னவாக இருக்குது? 40 டிகிரியாக வரலாம். ஒன்று. இன்னொன்று 70 டிகிரி 180ல் 70 போயிடுச்சு அப்படின்னா மீதி 110. மீதி 2 என்னவாக இருக்கலாம் அப்படின்னா 55 இருக்கலாம். பாருங்கள், இப்படி 2 சான்ஸ் இருக்குது இந்த இடத்துல. கரெக்டுங்களா? ஏன்னா இது குறுங்கோணமாக கொடுத்துருக்கிறதால இன்னொரு குறுங்கோணமாக அதுவாகவே இருக்கலாம். இல்லை அது போக மீதி இருக்கிற 2 பாதியாக பிரியலாம் இரு சமபக்கன்றதால. ஸோ 2 சான்ஸ் இருக்குது. 70 40, இன்னொன்று 70 55 55ன்னு 2 சான்ஸ் இருக்குது. அதனால தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா என்னென்னவாக இருக்கலாம்னு கேட்டிருக்காங்க. அடுத்த பாருங்கள், அட்டவணையை நிறைவு செய்க. முக்கோணத்தின் வகைகள். இதில் ஒரு சில காலம் மட்டும் கேப் விட்டுருக்காங்க. எவையேனும் இரு கோணங்கள் 3வது கோணம். இதில் எவையேனும் இரு கோணங்கள் எப்போவுமே குறுங்கோணமாக இருக்குது அப்படின்னு 2 கோணங்கள் எப்போவுமே குறுங்கோணம் தான் அப்படின்னா 3வது கோணம் என்னவாக இருக்கலாம்? நமக்கு குறுங்கோண முக்கோணத்தில் கேட்டிருக்காங்க. 3வது கோணம் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? குறுங்கோணமாக தான் இருக்கும். செங்கோண முக்கோணத்தில் 3வது கோணம் செங்கோணம்னா மற்ற 2 கோணங்கள் கண்டிப்பாக அது 2 என்னவாக இருக்கும்? குறுங்கோணமாக தான் இருக்கும். விரிகோண முக்கோணத்தில் எவையான 2 கோணங்கள் குறுங்கோணங்கள்னா 3வது கோணம் கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா விரிகோணமாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக
இந்த எல்லா டாபிக் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கடைசியாக நினைவில் கொள்கன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டோன்னா அதோட இந்த 6th செகண்ட் டேர்மில் கொடுத்த ஜாமெண்ட்ரி டாபிக் முடியுது. இதே மாதிரி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புதும் சொல்கிறேன். சரிங்களா? இதில் பாருங்கள், 3 கோட்டு துணுகள் அமைந்த ஒரு மூடிய உருவம் முக்கோணம் ஆகும். ஒரு முக்கோணமானது 3 பக்கம் 3 கோணம் 3 முனைகளை பெற்றிருக்கும். இதையும் பார்த்தோமா? பார்த்துட்டோம். பக்கங்களின் அடிப்படையில் அசமபக்க முக்கோணம், இருசமபக்க முக்கோணம், சமபக்க முக்கோணம் 3ஆக பிரிக்கலாம். கோணங்களின் அடிப்படையில் குறுங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம், விரிகோண முக்கோணம் 3 வகையாக பிரிக்கலாம். இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம். ஒரு முக்கோணத்தின் எவையேனும் இரு பக்க அளவுகளின் கூடுதல் 3வது பக்க அளவை விட அதிகமாக இருக்கும். இது முக்கோணத்தோட சமநின்மை பண்பு அப்படின்னு சொல்லுவோம். முக்கோணத்தோட 3 கோணங்களுடைய கூடுதல் 180 டிகிரி. மூலை மட்டங்களை பயன்படுத்தி இணை மற்றும் செங்குத்து கோடுகளை எளிதாக வரையலாம். ஒரு இரு இணை கோடுகளுக்கு இடைப்பட்ட செங்குத்து தொலைவு மாறாமல் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உள்ள சொல்லலன்னு நினைக்கிறேன். இரு இணை கோடுகளுக்கு இடைப்பட்ட செங்குத்து தொலைவு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி 2 இணைகோடு வரைகிறோன்னா இதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எல்லா இடத்துலையுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா சமமாக தான் இருக்கும். அதுதான் தொலைவு மாறாமல் இருக்கும். இது ஃபஸ்ட் டேர்ம்லையும் சொல்லியிருக்காங்க. 6th ஃபஸ்ட் டேர்ம்லையும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. சரிங்களாமா? ஸோ இதோட 6th செகண்ட் டேர்முக்கான ஜாமெண்ட்ரி டாபிக் முடியுது. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு 3rd டேர்முக்கு போடுறேன். நான் உங்களுக்கு எல்லா புக்கில் இருந்ததையுமே கண்டினியூவாக அடுத்தடுத்த வாரங்களில் போடுறேன். ஓகேவாம்மா? தேங்க்யூ.